இந்தியாவின் கோச் கௌதம் கம்பீர் அவர்களோட முகத்தில் புன்னகை. அதுக்கு காரணம் இந்தியாவின் தேவதை ஜமைமா ஜெசிகா ரோட்ரிகஸ் நவி மும்பையில் வேர்ல்டு கப் செமிஃபைனலில் 339 அப்படிங்கிற தி கிரேட்டஸ்ட் எவர் சேசிங்கில் அவங்க அடித்த அந்த 100 அந்த சேசிங். அதன் காரணமாக 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் கௌதம் கம்பீரோட நாக்கு கூட இதை ஒப்பிட்டும் ஜமைமா ரோட்ரிகஸோட ஜெர்சி நம்பரும் 5, இந்த பக்கம் கௌதம் கம்பீரோட ஜெர்சி நம்பரும் 5. அங்கே ஷேவாக் ஏர்லி அவுட் ஆனார், இந்த பக்கம் ஷஃபாலி ஓமாவும் ஏர்லி அவுட் ஆனார். இங்கே சச்சின் அவுட் ஆக, இந்த பக்கம் ஸ்மிருதி மந்தானா அவுட் ஆக, அந்த பக்கத்தில் கௌதம் கம்பீர் இந்தியாவோட கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்போட, இந்த பக்கம் ஜமைமா ரோட்ரிகஸ் இந்தியாவின் கேப்டனான ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களோட ஒரு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்போட, அது மட்டும் இல்லாமல் ஜமைமா ரோட்ரிகஸோட ஜெர்சியில் இருக்கக்கூடிய அந்த கரை, இந்த பக்கம் கௌதம் கம்பீரோட ஜெர்சியில் இருக்கக்கூடிய கரை, இப்படின்னு 2 இன்னிங்ஸையும் 2 பேரையும் நல்ல விதமாக ஒரே தராசில் வச்சு ஒப்பிட்டு 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் கௌதம் கம்பீரோட அந்த கிளச் இன்னிங்ஸை அப்போ கொண்டாடினதை விட, அடுத்த ஒரு 10-14 வருஷத்தில் கொண்டாடினதை விட, நேற்று நைட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே கொண்டாடி தீர்த்துச்சு. எவ்வளோ போஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ போஸ்ட் நான் பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கௌதம் கம்பீரோட அந்த 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் ஒரு 100 அடிக்கலனாலும் அந்த கிளச் இன்னிங்ஸை ஏன் நினைவு கூறணும், ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, மொதல் காரணம் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஐசிசி ஈவெண்ட்டோட ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டா டெம்பரமெண்ட்டோட வில் பவர் சேசிங்கில் இதுக்கு முன்னாடி யாரும் ஆனதில்லை. 6 அடிக்கிறதும் ஒரு ஆர்ட் அப்படின்னா 6 அடிக்காமலே ஒரு இன்னிங்ஸை பில்டு பண்ணுறதும் ஆர்ட் தான். இந்த இன்னிங்ஸை நம்ம அதிகமாக பேசுறதன் மூலமாக அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வரக்கூடிய ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரியான இன்னிங்ஸுக்கு இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரியான கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸுகளும் இந்த தேவை. அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் சீர்தூக்கி அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே தான் அங்கே ஜமைமா ரோட்ரிகஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டில் நாக் அவுட்ஸில் இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இதுக்கு முன்னாடி வேறு எந்த உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸும் ஆடதில்லை. அப்படிங்கிறதுனால தான் அது வேற ஒரு கட்டத்தை நோக்கி இப்போ போயிருக்கு. சிவா மனசுல சக்தி படத்தில் சந்தானம் சொல்லுவார்ல ஜீவா கிட்ட, நல்லவங்க டயலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் கௌதம் கம்பீருக்கும். இந்த மாதிரியான இன்னிங்ஸ்களை கொண்டாடுங்க. இந்த மாதிரி இன்னிங்ஸில் கொண்டாட தவறினோம் அப்படின்னா நிறைய ட்ரோஃபிகளை இந்தியா தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவன் அவனின் அவள் அவளின் அழுக்கு படிந்த ஜெர்சி புனிதமானது.